ராஜா குதிரை போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார். ராஜா குதிரையில் போக்குறாங்களாம் இல்லையா? அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி குதிரையில் இருந்தார். நீ ராஜா தான் அவரை கலாய்க்கிறார். அந்த ஐயா கலைஞர் ஐயாவுடைய அந்த நினைவுல வந்து இன்னைக்கு அது சமாதி இல்லை, அது உண்மையிலே அது ஒரு சன்னதி. அதுக்குள்ளே அவர் கஷ்டப்பட்ட உழைப்பு, அவருடைய வரலாறு கூட அதில் தெரியுது. அது உண்மையிலே பார்க்க உண்மையிலே அதில் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த மணிமண்டபம் வந்து ஒரு மணிமண்டபம் கலந்த ஒரு மணிமண்டபமாக இருக்குது. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. அன்னைக்கு நான் போய் கிட்டத்தட்ட 1 hour நான் உள்ள போய் சுற்றி பார்த்தேன். கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதான் அது சமாதி இல்லை, அது சன்னதி. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவர் பட்ட உழைப்பு, அவர் பட்ட கஷ்டங்கள், அதை பூரா அதை வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து அமைச்சிருக்கார் தமிழக முதலமைச்சர். அதை எல்லா மக்களும் போய் பார்க்கணும். ஆனால் அந்த பெருமைக்கு சொல்லாத இது மாதிரி ஒரு மணிமண்டபம், இது மாதிரி ஒரு நினைவிடத்தை அமைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத என்னால் உணர முடிஞ்சதை நான் போய் பார்த்தேன். கண்டிப்பாக எல்லா மக்களும் போய் பாருங்கள். 6ஆம் தேதி எல்லாருக்கும் இலவசமாக அதை வந்து பண்ணுறாங்கன்னா அதை போய் பாருங்கள். பார்த்தா தெரியும் ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் எப்படி உழைச்சிருக்காரு, அந்த 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 கட்சி அவர் எப்படி வளர்த்துருக்காரு, எப்படி உழைச்சிருக்காரு, அந்த கட்சியில் இருக்க ஒரு செங்கலை கூட உருவ முடியாத அளவுக்கு அது உழைப்பு அதை எப்படி பண்ணியிருக்காருங்கிறது. அதுக்குள்ளே அதாவது வெறும் ஃபோட்டோவாக இல்லாமல் அவர் திரைப்படமாகவே அவர் உள்ளே நான் சொல்லக்கூடாது, அதை போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு அப்போ நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு பாருங்கள். அவரை மக்கள் பூராமே ரசிப்பாங்க. அந்தளவுக்கு அவருடைய உழைப்பை வந்து அப்படி எஞ்சி போய் அதை வந்து பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இவங்க உழைச்சி உழைப்பு, அதோட தமிழக முதலமைச்சர் எவ்வளோ அழகாக மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்காருங்கிறத நீங்கள் எல்லாரும் இதில் போய் பார்க்கலாம். ஒரு தடவை 23ஆம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா சண்முகநாதன்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்ட பேசுகிறா என்ன கொடுத்துட்டார். உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார். எடுத்து அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன். என்னடா வடிவேலு, என்ன பிரச்சனை, எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க, அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான், ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார். தலைவர் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியுமே, தெரியும் வாங்க அப்படின்னார். உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், தயாரிப்பாளர் 23ஆம் படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார். நான் போனேன், 7 நிமிஷம் தான் டைம் கொடுத்தார். 22 நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு. சமூகநாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு. நம்ம ராசாவுக்கு போட சொன்னார். அவர் போட்டவுடனே ஏயோ ராஜா குதிரையில் போக்குறாங்கிறாங்களாம் இல்லையா? அது என்னன்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில் இருந்தார். நீ ராஜா தானே அவரை கலாய்க்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார், இப்படித்தான்யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு. என்னைய சின்ன வகுத்த கலைக்கிடுச்சு எனக்கு. ஓஎம்ஜிஆரா? ஓஎம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் இருந்தப்போ இப்படித்தான்யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர். அது என்னால் பண்ண முடியலை, அப்புறம் அதை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து 1 வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது 23ஆம் புலிகேசி. இம்சையரசன் 23ஆம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கோம், அது நேராக பிறகு தான் போயிருக்கான். அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு, வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாதன் சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார். இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் எப்படி அதான் இப்போ புல்ல போய் பார்த்தேன். திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டபம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ளே போனால் என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி. உள்ள காட்சிகளை பார்த்தா
இன்னும் 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதையும் சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு. அவர் வரலாறை பூரா அதுக்குள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். தமிழக முதலமைச்சர் அடடா கண்கொள்ளா காட்சி. அதை பார்க்கறதுக்கு 2 கண்ணுக்கு பத்தாதுங்க, ஒரு மனிதனுக்கு 1000 கண்ணு தேவைப்படும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வரலாற்றில் இப்படி ஐயாவுக்கு மணிமண்டபத்தை, கலைஞர் அவருக்கு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு யாருனாலுமே முடியாதுங்க. யாருக்கு இந்த வரலாறு கிடையாது. இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க. அவ்வளோ அருமையாக பிரமாதமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம், அவர் அண்ணாவை நேசித்தது, அந்த சுவாசம், திருவள்ளுவர் நேசித்த சுவாசம், அந்த காற்று, அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை, அந்த எளிமை, அந்த திறமை அவ்வளோ இருக்குங்க. ஒரு ஆளை அரவணைக்கிறது, அவர் ஒவ்வொரு போட்டோ அந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, பார்த்தாச்சா இந்த வந்துடுறேன், அந்த உள்ள பூரா சுற்றி பார்த்து வந்தேன்.